வெல்கம் டு குக் லைக் வாவ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான ஒரு லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. கேரட் எக் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா வாஷ் பண்ணி துருவி எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பல் பூண்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு முட்டை, கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் அண்ட் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கப் வடித்த சாதம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கனமான பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஒரு எல்லோ கலருக்கு மாறணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தேவையான அளவு ரைஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த கேரட்டும் ரைஸும் சாஃப்டாக வெந்து வரும். இப்போ அது கூடவே நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணி டக்குன்னு கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா அது முட்டை சீக்கிரமாக வெந்துடும், குண்டு குண்டாகிடும். ஸோ இதை நம்ம டக்குன்னு கலந்து விட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணும்போது ஸ்டவ் ஆன்லேயே இருக்கணும், சிம்மில் வச்சு ஸ்மாஷ் பண்ணுங்கள். அப்போ தான் இதில் எக்ஸஸாக இருக்கிற வாட்டர்லாம் நல்லா ட்ரை ஆகி திக் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 1 மினிட் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி இப்போது சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.